நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்காகவே விசேஷித்து கொள்ளுகிறான். பல ஜபங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி கால எழுப்புதலிலும் பல விதத்தில் நம்ம ஜபத்தில் போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல் கடந்த நாட்களில் வந்த எழுப்புதலை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானது. கடந்த நாட்களில் வந்த எழுப்புதல்லாம் எப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன போது அவர்களை கர்த்தர் பக்கம் மீண்டும் திருப்பின எழுப்புதல். எப்படி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலையும் எரேமியா 29ஆம் அதிகாரத்திலையும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பக்கம் மீண்டும் தேவன் திருப்புகிறதற்கு தீர்க்கதரிசிகளையும் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்தும் எப்படி தேவன் தம்முடைய ஜனத்தின் பக்கம் கர்த்தர் பக்கம் திருப்பும்படி ஆண்டவர் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் என்று சொல்லி கர்த்தர் தேசத்தில் அனுப்பி யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலியமாய் கர்த்தர் எச்சரித்ததின் விளைவு தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போன போது அவர்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறது தான் இந்த மாதிரி நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே போல எழுப்புதல் தான் கடந்த நாட்களில் வந்தது. ஆமென். ஒரு மார்ட்டின் லூத்தர் மூலியமாக கர்த்தர் ஒரு புராட்டஸ்டன்ட் எழுப்புதலை கொடுத்தார் என்றால், ஒரு இவான் ராபர்ட்ஸ் மூலியமாக வேல்ஸ் தேசத்தில் தேவன் எழுப்புதலை கொடுத்தார் என்றால், ஒரு வில்லியம் சைமூர் மூலியமாக சுசா ஸ்ட்ரீட்டில் அமெரிக்காவில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை, மீண்டும் ஒரு பெந்தேகோஸ் எழுப்புதலை தேவன் தந்தது போல, லேக்வுட் என்கிற பென்சகோலா என்கிற ஏர்போர்ட் ரிவைவலில் ஆண்டவர் ஜான் ஹில், பேட்ரிக், ஸ்டீவன் ஹில், லிண்டன் கூலி என்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினது போல பின்வாங்கி போயிருந்த ஜனங்களை மீண்டும் ஒரு ரெஃபர்மேஷன், மறுமலர்ச்சி அடையும்படி கொடுத்தது தான் அந்த கால எழுப்புதல். ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படி கிடையாது. இந்த கால எழுப்புதல் ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புறதற்கான எழுப்புதல். அதனால தான் இவ்வளவு ஜபம் தேவைப்படுது, இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு பிரயாசப்படுறோம், இவ்வளவு உபவாசிக்கிறோம், இவ்வளவு அழுகிறோம், இவ்வளவு ஓடுகிறோம். ஏன்னா இப்படியெல்லாம் ஜபங்களை ஏன் வைத்து கொண்டே இருக்கிறோம் என்றால், அந்த கால எழுப்புதல் வேற. இந்த காலத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை தமக்கென்று திருப்பும்படி போராடுகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் ரொம்ப துரிதப்படுத்துகிறார். சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் சர்ச் மேலே ஆண்டவருக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வழக்கத்தின்படியான ஜபங்கள் எல்லாம் மீறி, வழக்கத்தை மீறி ஜபிக்கிற ஜபங்கள்லாம் இந்த நாட்களில். ஆமேன், ஆமேன். ஜீவானந்தம் என்கிற ஒரு விலையேறப்பட்ட தேவ மனிதரை கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்பியிருந்தார். அவர் மலேசியாவில் போய் அவ்வளோ ஊழியம் செஞ்சார். இன்றைக்கி மலேசியாவில் இவ்வளோ சபை இருக்கிறதற்கு பெரிய அஸ்திவாரமே ஜீவானந்தம் என்கிற பரிசுத்தவான். அவர் அடிக்கடி தன்னுடைய ஜபத்திலையும் பிரசங்கத்திலையும் சொல்கிற ஒரு விலையேறப்பெற்ற வார்த்தை, தினந்தோறும் தெருக்கள் தோறும், இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். தெருக்கள் தோறும் திருச்சபை உருவாகட்டும், தினந்தோறும் இரவு ஜபம் பற்றி பிடிக்கட்டும். அவருடைய ஸ்லோகம், அவர் அப்படியே பேசி இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நடக்கணும், நடந்தால் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதலுக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பெரிய அஸ்திபாரம், ஒரு 4 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்லை, லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தோட சபையும் தேவ ஜனங்களும் ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 2வது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு
உலகத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, கேடையும் பட்டயத்தை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்து யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு பக்கம் ஜெப அபிஷேகம் சபைக்கு தேவை. ரெண்டாவது சண்டை போடுற அபிஷேகம், பிசாசோட ஆமென் அந்தகார வல்லமைகளோட உலகத்தோட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் தேவை. அதே போல யோவேல் 2:28-29 பிரகாரம் கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மீது ஊற்றுவார். அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ப்ராஃபட்டிக்கல் மூமெண்ட் சபையில் நடக்கணும். சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றணும். தீர்க்க தரிசனம் ஒரு அபிஷேகம் சபையில் வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஏசாயா 61:1-4-5 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். ஆமென். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தையும் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த கண்டினியூவா வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து இயேசு லூக்கா அங்கே 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து முடித்த பின்பு இந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது என்று அதை மூடிவிட்டு கர்த்தர் தம்முடைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். இந்த கடைசி காலத்தில் ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு சுவிசேஷ பாரத்தோட சபை புறப்பட்டால் தான் இந்த கடைசி கால எழுப்புதலை நம்ம சந்திக்க முடியும். ஆமென். தட்ஸ் வை சர்ச் ரெடி டு மீட். அந்த எழுப்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறார். அதனால தான் நம்மளை ஜெபிக்க தூண்டுகிறார். இந்த மாதிரி நல்ல பரிசுத்தவான்களை, நல்ல தகப்பன்மார்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து இந்த மாதிரி உபவாச ஜெபங்களெல்லாம் ஏற்படுத்தி தருகிறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு பலப்படுறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் கர்த்தர் எங்களை கொண்டு வருகிறது. ஆமென். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் கல்லன் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு கல்லன் இருந்தான். அதில் ஒருத்தன் இயேசுவை நிந்தித்தான், இன்னொருத்தன் இயேசுவினிடத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணினான். ரொம்ப நீண்ட ஜெபம்லாம் கிடையாது, ஸ்மால் ப்ரேயர் தான், சின்ன ஜெபந்தான் செய்தான். ஆண்டவரே, இன்றைக்கு இயேசு ரிப்ளை பண்ணாரு, ஆண்டவரே என்னை நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ரிமெம்பர் மீ லார்டு. ஒரு நிமிஷம் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். நினச்சாலே போதும்னு சொல்லி சின்ன ஜெபம் ஜெபிக்கிறார். இயேசு ரிப்ளை பண்ணின வார்த்தை என்ன? இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பா. ரிப்ளை ஒரு சின்ன ஜெபந்தான். ஸ்மால் ப்ரேயர் மேக் பிக் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜெபம் தான் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். தொடர்ந்து சிலர் ஜெபித்த சின்ன சின்ன ஜெபங்கள். அருமையான பாச ஜெபத்தில் ஜான் நாக்ஸை பற்றி சொன்னார்கள். ஜான் நாக்ஸ் என்ன ஜெபம் பண்ணார் நினைக்கிறீங்க? 7 வருஷம் செவந்தியர் மத்தியில் காட்டுக்குள்ளே போய் விழுந்து விழுந்து முழங்காலில் ஜெபித்த சின்ன ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மால் ப்ரேயர் தான். கிவ் மீ ஆண்டவரே, கிவ் மீ ஸ்காட்லாண்ட், அதர்வைஸ் ஐ எம் ரெடி டு டை. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். கிவ் மீ ஸ்காட்லாண்ட், அதர்வைஸ் ஐ எம் ரெடி டு டை. ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசத்தை தாங்க, இல்லைன்னா நான் சாகுறேன். இந்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிச்சதினுடைய விளைவு 7 வருஷ தொடர் ஜெபம். ஸ்காட்லாண்டே கர்த்தர் அவர் மூலியமாய் குலுக்கினார். ஒரு பெரிய அசைவ கர்த்தர் உண்டாக்கினார். ஜான் ஒயிட்ஃபீல்ட் என்கிற ஒரு தேவ மனிதர் ஜெபித்த ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? கிவ் மீ சோல், அதர்வைஸ் டேக் மை சோல். ஆத்மாவை தாங்க, இல்லைன்னா ஏன் ஆத்மாவை எடுங்க. இந்த வார்த்தை தான் திரும்பி திரும்பி ஜான் ஒயிட்ஃபீல்டு ஜெபித்த ஜெபம். இவான் ராபர்ட்ஸ் என்ன ஜெபிச்சார் நினைக்கிறீங்க? ஆண்டவரே, சேஞ்ச் மீ ஓ லார்ட், பெண்ட் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். என்னை மாற ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வளைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்ற அர்ப்பணிக்கிறேன் என்று பெண்ட் பண்றேன், என்னை வளைய ஒப்பு கொடுக்கிறேன். சேஞ்ச் மீ, என்னை பயன்படுத்த ஒப்பு கொடுத்துக்கிறேன். இந்த வார்த்தை
வார்த்தையை திரும்ப 7 வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் முடித்து 7வதிலிருந்து அடுத்த 3 வருஷம் போராடி ஜெபித்த 3 வருஷ ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மால் பிரேயர் தான், சின்ன ஜெபம். இந்த சின்ன 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 ஜெபங்கள் தான். அதே போல வில்லியம் சைமூர் என்கிறவர் அசுசா சீட்ல பெந்தெகோஸ்தே எழுப்புதலுக்காக 14 ஆண்டுகள் ஜெபித்தார். அந்த ஜெபத்தில் அடிக்கடி அவர் உபயோகப்படுத்தின ஸ்மால் பிரேயர் என்ன தெரியுமா? ஐ வாண்ட் டு மீட் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஆண்டவரே, நான் இந்த பெந்தெகோஸ்தே நாள ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு see the real Pentecostal experience. ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நான் மீண்டும் அனுபவிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மீண்டும் அனுபவிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு பெந்தெகோஸ்தே நாள் வராதா? அப்படிதான் ஜெபிச்சா. ஆண்டவர் அக்னியா ஊற்றினதனுடைய விளைவுதான் அந்த சின்ன ஜெபம், சின்ன ஜெபம்தான். ஆமென். அர்ஜென்டினாவில் 4 பேர் ஒரு சபைக்கு உள்ள போய் உட்கார்ந்து ஜெபித்த ஒரு சின்ன ஜெபம்தான். சின்ன ஜெபம் மேல் கூரையெல்லாம் அக்னியினாலே எரிந்தது. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கிற சின்ன சின்ன ஜெபங்களுக்கும் கர்த்தர் பரலோகத்தில் ஆமென். ஒரு நிமிஷம் கை தட்டணும், வாயை திறக்கணும், அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஸ்மால் பிரேயர் மேக் பிக் இம்பாக்ட். நெகேமியா என்னை நினைவு கூறும் என்று ஜெபித்தான், என்னை நினைவு கூறும் என்று ஜெபித்தான். ஆமென். அபிகாயில் தாவீதினிடத்தில் ஒரு விசை நீ நினைத்தருளுவீராக என்று ஜெபித்த ஜெபம். ஆமென். நாபாலை கொலை செய்யாதபடிக்கு, தாவீதின் பட்டயம் ரத்தம் சிந்தாதபடிக்கு கர்த்தர் அந்த சின்ன ஜெபத்தை தேவன் கேட்டார். தீமையை நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். ஸ்மால் பிரேயர். என்னென்ன விஷயத்துக்காக இந்த 40 நாள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் கருத்தான ஜெபமாய் ஸ்மால் பிரேயரா இருந்தாலும் பெரிய அசைவை உண்டாக்கட்டும், பெரிய அசைவை உண்டாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் சரி, இயேசு வரும்போது ஆமென் விழித்திருக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லை? இயேசு வரும்போது, இயேசு எப்போ வருவார்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கான்னு? பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அவர் எப்போ வருவார்னு தெரியலை. ஆனால் ஒரு 4 காலம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காலம் என்ன? சாயங்காலத்திலேயோ, விடிய காலத்திலேயோ, சேவல் கூவுகிற நேரத்திலேயோ, அப்புறம் ராக்காலத்திலேயோ. இல்லை அப்படி இருக்கா? இருக்கா? எந்த சமயத்தில் வருவார், எப்போ வருவார் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு 4 காலம் இருக்கு. என்ன காலம்? ராக்காலத்தில் வரலாம், விடிய காலத்தில் வரலாம், சேவல் கூவுற நேரத்தில் வரலாம், அப்படின்னு தான் போட்டிருக்கிறது. சாயங்காலத்தில் வரலாம். சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவது தியான வேலைக்கு அடையாளமாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே? சாயங்காலம் என்பது மெடிடேஷன். ஆமென். வேத வசனத்தை அப்படியே தியானிக்கிறது. சங்கீதம் 119 164, நீ நீதி நியாயம் செய்ய விரும்புகிறபடியால் ஒரு நாளைக்கு உம்மை 7 முறை தியானிக்கிறேன். ஆமென். நான் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேதம் தான் எனக்கு வெளிச்சமா இருக்குன்னு தாவீது சொல்லுகிறார். அது சாயங்காலம் இல்லை? ஆமென். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது சேவல் கூவுகிற நேரம் இல்லை? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70 நீங்க வாசிச்சா, இயேசு அங்கே சேவல் கூவியது, பேதுரு மறுதலித்தது போடப்பட்டிருக்கிறது. சேவல் கூவின உடனே மனங்கசந்து மனம் திரும்பினான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனம் திரும்புகிறது தான் சேவல் கூவுகிற நேரம். சாயங்காலம் மெடிடேட், தியானம் பண்றது. ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானிக்கிறது, ஜெபத்தை தியானிக்கிறது, அவரை தியானிக்கிறது, அவருடைய சமூகத்தை தியானிக்கிறது. 2வது சேவல் கூவுற நேரம் என்று சொன்னால் மனம் திரும்புகிற நேரம். ஒன் டே ஏதோ ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு மனம் திரும்பினேன், அதெல்லாம் கதையே ஆகாது. டே டு டே லைஃப்ல தினந்தோறும் மனம் திரும்புதல் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கணும்.
ஆமென். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே. அவ்வளவுதான். அப்போ டே டு டே லைஃப்ல மனம் திரும்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். AW டோசர் சொல்லுங்க. டவுசர் இல்லை, AW சொல்லுங்க. AW டோசர். டோசர். ஆமா, இந்த தேவ மனிதர் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார், ஐ வாஸ் லிவ்டு லாஸ்ட் 9 years இன் க்ரோனெஸ்ட். கடந்த 9 ஆண்டு காலம் நான் காக்கா கூட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு எழுதுறார். 9 years ஐ வாஸ் லிவ்டு லாஸ்ட் 9 years இன் க்ரோனெஸ்ட். அவர் புத்தகம் எழுதும்போது ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தை சொல்லி தான் எழுதுறார். ஏன்னா 9 வருஷம் வெளியவே வரல அந்த மனுஷன், ரூம்குள்ளே தான் இருந்தார். 8க்கு 9 அடி ரூம்ல 9 வருஷம் உள்ளே தான் இருந்தார், வெளியே வரவே இல்லை. அதே இடத்துல படுத்து அங்கே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அங்கே ஜெபிச்சு அங்கே அழுது அங்கே நெடுஞ்சாட்கடையா கிடந்து அங்கே புலம்பி அங்கே வேதனைப்பட்டு அங்கே கதறி டெய்லி. அப்போ அவர் எழுதுற ஒரு வார்த்தை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த முதல் வார்த்தை இப்படி எழுதுகிறா. என்ன எழுதுறார் தெரியுமா? ஆமென். திருச்சபைகளும் தேவ மனிதர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் மனந்திரும்பு என்கிற வார்த்தையை கேட்க வெறுக்கிறார்கள். நரகத்தில் மீண்டும் மனந்திரும்பு என்கிற வார்த்தை இன்னொரு முறை தொனிக்காதா என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சர்ச் இஸ் நாட் ரெடி டு ரிப்பெண்ட். மனந்திரும்புவதற்கு ஆயத்தமே கிடையாது. ஆமென். நான் ஏன் மனந்திரும்பணும்? பெந்தைக்கோஸ்து சபையில் இருக்கேன், ஆண்டவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நகையை கலத்திருக்கிறேங்கிற ஆவிக்குரிய விதத்தில் நம்ம பெருசா தோணுது. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறா. டெய்லி நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் மனம் திரும்புதல், இதுல மனம் திரும்பணும். நாளைக்கு ஆண்டவர் அதுல மனம் திரும்பணும், இதுல நான் சரி செய்யணும், இதுல நான் கரெக்ட் பண்ணணும், இதுல நான் பரிசுத்தமாகணும், இதுல நான் பர்ஃபெக்ட் ஆகணும். என் பேச்சில், நடக்கையில், செய்கையில், சிந்தையில், பார்வையில், என் சரீரத்தில், தோற்றத்தில், ஆக்டிவிட்டீஸில், வாட் எவர், ஃபுட்டில், எல்லாத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ சேவல் கூவுகிற நேரம் என்றால் மனங்கசந்து மனம் திரும்புகிற நேரம் என்று அர்த்தம். 3வது போட்டிருக்கிறது, அவர் விடிய காலத்திலேயோ வரலாம். விடிய காலம்னா என்ன பார்த்தோம்? ஆமென். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 3-6 வேதம் சொல்கிறது, பலிபீடத்திற்கு வருகிற பலி அதிகாலையில் விடிய காலத்துக்குள்ள அக்கினிகளை சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் பலிபீடத்துக்கு கீழே மாறணும். விடிய காலத்தில் அங்கே ஆசாரியன் வந்து பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற சாம்பலை எடுத்து கொண்டு போய், ஆமென் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா விடிய காலத்தில் நான் சாம்பலாம் மாறுகணும். விடிய காலத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன பார்த்தா விடிய காலத்தில் நான் அடையாளமே தெரிஞ்சிருக்க கூடாது. அடையாளமே இல்லாம சாம்பலா மாறினா தான் ஆசாரியன் கைக்கு போக முடியும். ஆசாரியன் அதை அடைக்கலப்பட்டனோ அந்த பிரதானமான இடத்துக்கு கொண்டு போக முடியும். அப்ப என் அடையாளம் தெரியாம மாத்துகிறது தான் விடிய காலம். அதுதான் கிருபையில கர்த்தர் என்ன நிரப்புகிறது. சரி, அப்ப ராக்காலம் என்ன பிரதர்? ஒன்னு சாயங்காலம், ஒன்னு சேவல் கூவுற நேரம், இன்னொன்னு விடிய காலம், இன்னொன்னு ராக்காலம். ராக்காலத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? அங்கே நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறதற்கு முன்பாக பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் அங்கே 3-4 மாதம் டிராவல் பண்ணி அங்கே எருசலேமுக்குள்ள நுழைந்து சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு ராக்காலத்தில் அலங்கம் விழுந்திருக்கிறதையும் வாசல்கள் தீக்கரையாக்கிறதையும் வேவு பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ராக்காலம் என்பது விழுந்ததை செக் பண்றதுன்னு அர்த்தம். எங்க என் வீடு விழுந்து கிடக்கு, எங்க என் ஜெபம் விழுந்து கிடக்கிறது, எங்க பரிசுத்தம் விழுந்திருக்கிறது, எங்க என் ஊழியத்தில் விழுந்திருக்கிற, எங்க என் தனிப்பட்ட வாழ்க்கையில விழுந்திருக்கிற நகரத்தை பரிசோதித்தான். டெஸ்ட், செக்
அப்படி பண்ணணும், செக் பண்ணணும், சோதிச்சுக்கிட்டே இருக்கணும், பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவன் ஆண்டவர் சொல்லுகிறார், செல்லும் செல்லும் கனவை கணக்கை அவன் உட்கார்ந்து கணக்கிட்டு பார்க்க கடவன். என்ன ஆகுது, ஏதாகுது, எப்படி போகுது, என்ன செய்யுது பார்க்கணும், செக் பண்ணணும். என் பிள்ளையை செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், ஊழியத்தை செக் பண்ணணும், என் குடும்பத்தை செக் பண்ணணும், என் அந்தரங்கத்தை செக் பண்ணணும், வெளியரங்கத்தை செக் பண்ணணும். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் வந்தவங்க, பிரஷர் வந்தவங்களுக்கு தெரியும், மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்றீங்களா, இல்லைன்னா சில பேர் தினம் செக் பண்றீங்களா? லெவல் ஏறிட்டா, சுகர் லெவல் ஏறிட்டா, பிரஷர் ஏறிட்டா, மாத்திரையை மாத்தணுமா, ஆமென், டாக்டரை மாத்தணுமா, என்ன செக் பண்ணணும், இன்சுலினுக்கு போகணுமா, வாக்கிங் போகணுமா, அவிச்ச முட்டையை சாப்பிடணுமா, எதை செய்யணும், செக் பண்ணி சரி செய்யறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டேபிள் எல்லாம் இருக்காது. அப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் பக்கத்துல வச்சு செக் பண்ணணும்? கர்த்தர் பக்கத்துல வைத்து என்ன செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆவியானவருக்கு என்ன விட்டு கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இப்ப ஜெபிக்க போறோம். முழங்கால் படியிடறவங்க முழங்கால் படியிடுங்க, பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மனுஷகுமாரன் வரும்போது நீங்கள் விழித்திருப்பது அவசியம். அவர் விடிய காலத்திலேயோ சாயங்காலத்திலேயோ ராக்காலத்திலேயோ சேவல் கூபுர நேரத்திலேயோ வருவா. எந்த நேரம்னு தெரியல. என்ன செக் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்கலாமா? என்ன பரிசோதனை பண்ண கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்ன மனம் திரும்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமா? என்ன சரி செய்ய கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், வாய்களை திறக்கலாம், ஜெபிக்கலாம். இது உங்க நேரம். இந்த 40 நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறா. ஆவியில நிரம்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆவியின் அபிஷேகத்தினால ஆமென், எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா, ஹை லெவல் என்ன தெரியுமா, தேவ சமூகத்தில் அழுது அர்ப்பணிக்கிறது தான் the most high level in the anointing சொல்லுவேன். அபிஷேகத்தின் உன்னத லெவல் அழுகிறது. கை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. நீங்களே செபிக்க போறீங்க. இந்த 11வது நாள், இந்த 11வது நாள், இந்த 11வது நாள், இந்த 11வது நாள் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை மூடுங்க, வாய்களை திறங்க. எதுல மனம் திரும்ப விரும்புறீங்க, எதுல ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க, எதுல சரி செய்ய விரும்புறீங்க, எதுல பரிசோதிக்க விரும்புறீங்க, எதுல சாம்பலாக விரும்புறீங்க, என்ன எதுல அடையாளம் தெரியாதபடிக்கு என்ன அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க ஜெபிக்கலாம், 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 ஜெபிக்கலாம். உங்களை விட்டு கொடுங்க. இன்னும் என் பேச்சு மாறலையே, இன்னும் என் சிந்தனை மாறலையே, என்னுடைய கிரியைகள் மாறலையே, என்னுடைய பார்வை இன்னும் மாறலையே, அடுத்தவங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றேனா, அடுத்தவங்களை ரொம்ப மட்டம் தட்டுறேனா, நான் ஏதோ ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேனா? வாய்களை தரங்க, வாய்களை தரங்க, விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, சேவல் கூவுற நேரம், அது மனங்க சொந்த மனம் திரும்புகிற நேரம். இன்னும் கீழ்ப்படிதல் இல்லையா, இன்னும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலையா, இன்னும் மனம் மாறலையா, இன்னும் அர்ப்பணிக்கலையா? வாய் திறக்கணும், வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். ஆமென், ஆமென். உங்களை அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, 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 கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. ஹalleluya. Pray, 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 pray. Hallelujah, hallelujah. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் ஆவியானவர் இடைப்பட்டா அதிலெல்லாம் அர்ப்பணிங்க. மனம் திரும்புறதற்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, சரி செய்ய ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன சரி செய்யறேன்னு சொல்லுங்க, சரி செய்யறேன்னு சொல்லுங்க. இன்னும் 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 தேவ சமூகத்தில் தியானிக்க, ஆமென், தியானிக்க, தியானிக்க, தியானிக்க வசனத்தை, தேவ சமூகத்தை, இயேசுவை, பிதாவை, ஆவியானவரை, சபை
கர்த்தருடைய வசனத்தை, உபதேசத்தை ஆண்டவரை இன்னும் தியானிக்க, ஆராதனை இன்னும் தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் 7 முறை தியானிக்கிறேன். 7 முறை 7 முறை 7 முறை, ஒரு நாளைக்கு 7 முறை. தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்தது போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. விடிய காலம் ராக்காலம் உங்களை சோதித்து பாருங்க, பரிசோதனை பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, சரி செய்யுங்க. ஆமென் ஆமென். யாரோட ஒப்பிட்டு செக் பண்றீங்க? அவரோடயா இவரோடயா? இயேசுதான் நமக்கு சரியான நபர். அவரோட நான் என்ன ஒப்பிட்டு நான் என்னை சரி செய்ய அர்ப்பணிக்கிறேன். ஜெபிங்க 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 ஜெபிங்க. விடிய காலத்துல அக்கினியில சுட்டரிக்கப்பட்டு இயேசுவின் கையில, பிரதான ஆசாரியன் கையில சாம்பலா மாறணும். ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, என் அடையாளம் தெரியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கை தட்டி வாயை திறந்து இப்ப ஜெபிங்க பார்க்கலாம். ஆவியில ஒரு நிமிஷம் நிரம்பி, ஆண்டவரே அந்நிய பாஷைகளில அக்கினியில அக்கினியில என்னை சுட்டரிக்கிற என் அடையாளம் தெரியாம ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆமே, நான் சாம்பலா மாறணும். அடையாளத்தை மாத்திருங்க, அடையாளத்தை மாத்திருங்க. அப்பதான் அப்பா கைக்கு போக முடியும், அப்பா கைக்கு போக முடியும். அடையாளம் மாறட்டும், அடையாளம் மாறட்டும், அடையாளம் மாறட்டும், அடையாளம் மாறட்டும். இந்த குலசேகரத்தில் அடையாளத்தை மாற்றுவீராக. அப்பதான் அப்பா கைக்கு போக முடியும். ஊழியத்தில் அடையாளம் மாறட்டும். அவன் சபையில அடையாளம் மாறட்டும். என் கிராமத்தில், என் பட்டணத்தில், என் வீட்டில், என் சொந்தங்கள் மத்தியில் பழைய ஆளை பார்க்க கூடாது, பழைய ஆளை இனி பார்க்க கூடாது. இந்த after this break, after this fasting, after this prayer, after this meditation, after this commitment, இனி என் அடையாளத்தை பார்க்க கூடாது. ஏன் 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 பழசு பார்க்க கூடாது? ஏ அனனியா, இவன் சபையை துன்பப்படுத்தினவன், இவன் நிருபங்களை கேட்டு சபையை, தேவ ஜனங்களை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். இல்ல இல்ல இல்ல, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டுவான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இனி அடையாளம் மாறுது, அடையாளம் மாறுது. அடையாளம் மாறுது. தேசத்தில் அடையாளம் மாறுது, சபையில் அடையாளம் மாறுது, ஊழியத்தில் அடையாளம் மாறுது, குடும்பத்தில் அடையாளம் மாறுது. முந்தி இருந்த பேச்சு இல்லை, முந்தி இருந்த நடக்கை இல்லை, முந்தி இருந்த பார்வை இல்லை, முந்தி இருந்த வார்த்தை இல்லை. வார்த்தையில் அளவு வந்துருச்சு, அளவு வந்துருச்சு, வார்த்தையில் அளவு வந்துருச்சு, லிமிட் ஆயிடுச்சு, லிமிட் ஆயிடுச்சு. இனி அப்படிதான் நடக்க போகிறது. ஜெபம் கூடுகிறது, முழங்கால் யுத்தம் கூடுகிறது. இன்கிரீஸ் இன்கிரீஸ் இன்கிரீஸ். ஒரு தீ பிடிக்கட்டும் ஆண்டவரே, எங்க திருச்சபையில, எங்க பட்டணங்களில, எங்க குடும்பங்களில. ஆமென். ஒருவருக்கொருவர், ஒருவருக்கொருவர். Hallelujah. Hallelujah. Thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தா. ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார்.
பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. சொல்லுவீங்களா? இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. இதுவரை நன்மை செய்த இயேசுவே இனிமேலா பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We submit ourselves, O Lord. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாக்கு 1ஆம் தேதினாலே நமக்கு வாக்கு தத்தம் தான் ஞாபகம் வரும்ல. ஆமாம், நானும் ஒரு வாக்கு தத்தத்தை சர்ச்சில் பேசிட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம், உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டீங்களா? இல்லை, நான் வாக்கு தத்தம் பேசலை, நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன். உண்டா? ஆமாம். ஏன் கர்த்தர் வாக்கு தத்தம் தாராரு? அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். எதுக்கு பார்த்தாராரு? என்னம்மா? நான் தான் கேட்டேன். என்னக்கா? வாக்குத்தத்தம் நமக்கா? வேற என்னடா? வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற இல்லை, ஆசீர்வதிக்க இல்லை. என்னம்மா? தைரியப்படுத்த இல்லை. இனிமே யாராவது சொல்லுங்க. சொல்ல மாட்டேயா, நீ எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் சொல்ல போறேன் அப்படி சொல்லுவீங்களே. எதுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் தராரு? ஆசீர்வதிக்க, நிறைவேற்ற, பலப்படுத்த, நம்மளை உந்தி தள்ள, நமக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போக. எல்லாமே நல்லது தான், எல்லாமே ஆசையாக தான் இருக்கும். எனக்கும் வாக்கு தத்தம் கிடைச்சா, எனக்கும் கர்த்தர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கொடுத்து ஏசாயா 35:4 சொன்னார். இதுதான் இந்த சண்டே, இந்த மாதம் நீ ஜனங்கள்கிட்ட பேசு, உனக்கும் இது சேர்த்து தாரேன்னாரு. பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் ஆமேன் உங்களை நீதியை சரிக்கட்ட ஆமேன் பதிலளிக்க ரட்சிக்க வருவார் அப்படின்னு என்ன பேசினார். அப்போது பதறுகிறவர்களை பார்த்து, அப்போது எனக்கு முதல்ல பேசுகிறாருன்னா நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு அர்த்தம். ஆமாம், டென்ஷனில் தான் இருக்கேன்னு அர்த்தம், பதறிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் அதை விடலாம் முக்கியம் வாக்குத்தத்தம் ஏன் தராருன்னா 2 பேதுரு 1:4 சொல்கிறது, இச்சைகளினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்களுக்கு தப்பி நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு தேவன் வாக்குத்தத்தமே தராருன்னா, ஆசீர்வதிக்க, நிறைவேற்ற, உந்தித்தள்ள, உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த, நெக்ஸ்ட் லெவல் போக, எவ்ரிதிங் ஓகே.
ஆனால் அதெல்லாத்தையும் விட என்னை பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறதுக்குத்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் தர்றாரு. உன்னை அதிசயம் காண பண்ணுவேன்னு சொல்றது வாக்குத்தத்தமாக இருந்தால் நீ எகிப்தை விட்டு வெளியே வான்றது திவ்ய சுபாவமாக இருக்கும். இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்பது வாக்குத்தத்தமாக இருந்தால் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான போல மாறுன்னு சொல்லுகிறது திவ்ய சுபாவமாக இருக்கும். எபேசியர் 3:20 நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர் என்பது வாக்குத்தத்தமா இருந்தா உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே அப்ப நமக்குள்ள என்னத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற அது திவ்ய சுபாவமா நமக்கு இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் இருந்தா நீ தகப்பன் வீட்டை விடு, தேசத்தை விடு, இனத்தை விடு அப்படின்னு சொல்லுகிறதா இருக்கும். அப்போ எந்த நீங்கள் வாக்குத்தத்தம் எடுங்க, இதோ திறந்த வாசலை, இது வாக்குத்தத்தம். நமக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஓப்பன் டோர் அப்படின்னு வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. கரெக்டு தானே? ஆமென். 2 யோவான் 1:8 வசனத்தில் வாசிப்பார்கள், உள் செய்கைக்கு தக்க பலனை பூரண பலனாய் பெற்றுக்கொள்வாய். பூரண பலன் வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஆனால் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஆமென் திவ்ய சுபாவமா மாறுது. நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஈவன் ஜெனிசியஸ் ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க எந்த வசனத்தினாலும் எடுங்க, வாக்குத்தத்தம் தனியாவே எங்கேயுமே இருக்காது. அதோட டிவைன் நேச்சர் பரலோக சுபாவம் தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். தேவசாயல் தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவே, விண்ணவ சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. மத்தேயு 24 அதனுடைய 37 வசனத்திலிருந்து அதனுடைய 44 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இயேசு ஒரு அருமையான காரியத்தை பேசுகிறார். வயலில் இருக்கிற ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆண்டவர் அங்கே வயலில் இருக்கிறவன் எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தி கைவிடப்படுவாள். தொடர்ந்து அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து கொண்டே வருவீர்களானா ஆண்டவர் சொல்லுகிறது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்பதாக. நமக்கு இந்த வார்த்தை எல்லாம் வாக்குத்தத்தம் எல்லாம் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இன்னைக்கு ஆமே நீ பலன் கொண்டு திடம் மனதா இரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். பலன் கொண்டு திடம் மனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதா இரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பலன் கொண்டு திடம் மனதா இரு, என்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீயே பங்கிட்டு கொடுப்பாய். பலன் கொண்டு திடம் மனதா இருந்து நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதபடிக்கு நீ பலன் கொண்டு திடம் மனதா இரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கர. ஹல்லேலூயா. என்ன மறப்பு, இவ்வளவு வாக்குத்தத்தம் சொன்னேன், ஒரு கொஞ்சமா கை தட்டுறீங்களா பாருங்க. இப்ப வேதத்துல ஒரு காரியத்தை வச்சு ஒரு 6 பாயிண்ட் மாத்திரம் கரெக்டா 1:15 முடிச்சிடுறையா. 1:15 நான் ஷார்ப்பா முடிக்கிறேன். ஓகேவா? 1 மணிக்கா, 1:30க்கா, 2 மணியா,
அப்படியா? பேசுவோம் போ. கர்த்தருக்கு மகிமை. சரி, வேதத்தில் எடுத்து கொள்ளப்படுகிறது இல்லை, நம்ம ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு பிரதானமான ஒரு சத்தியம், எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு காரியம். 1 ராஜாக்கள் அங்கே 18ஆம் அதிகாரத்தில் எலியாவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களெல்லாம் செய்து முடித்து, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை கரைப்படுத்தி எலியாவை பரலோகத்துக்கு கர்த்தர் எடுத்து கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. கரெக்டா? ஆமென். இயேசுவையும் 28ஆம் அதிகாரத்தில் அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, கலிலேய மனுஷரே ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவா, அவர் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கு, நான் ஒரு தேற்றவாரர் உங்களுக்கு அனுப்பி சகல சத்தியத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் உங்களுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபை ரெடி டு ப்ரிப்பேர். ஆமென். கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் சபையை. அதனால தான் நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படி வேதத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஏனோக்கை பற்றி பைபிளில் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஆதியாகமம் 5, எபிரேயர் 11, 15, 16, யூதாவில். இந்த 3 ஏரியாவை தவிர நீங்கள் வேற எங்கேயுமே ஏனோக்கை பார்க்கவே முடியாது. ஏனோக்கை குறித்து ஒரு 6 7 இல்லை 8 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். எழுதிக்கிறீங்களா? முதல்ல அதை எழுதிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம மெடிடேட் பண்ணலாம். ஏனோக்கை பற்றி ஒரு சின்ன வார்த்தை ஜெபத்தோடு கூடி நம்ம ஒரு ஆயத்தப்படுறதுக்காக, நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதற்காக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 1 எழுதி கொள்ளுங்கள் ஏனோக்கை குறித்து. 1, ஆமென், டெடிகேட்டிவ் பர்சன். ஆமாம், கமிட்மெண்ட் பர்சன் அப்படின்னா பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். 1 ஏனோக்குன்னா அப்படிதான் அர்த்தம். ரெண்டாவது ஏனோக்கு அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ளுகிறவன் என்ற அர்த்தம். ஆமென். ஆமாம், லேர்னிங் பர்சன். எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண, கற்றுக்கொள்ள, ஆமென், அப்படியே தன்னை விட்டு கொடுக்கிறவன் தான் ஏனோக்கு. நான் இப்படி சொல்லுவேன், கடைசியில் உங்களுக்கு அது புரியும். 3, தேவனோடு சஞ்சரித்தவன். 3, தேவனோடு, கேட்கல, தேவனோடு சஞ்சரித்தவன். ஆமென். 4, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4, குமாரர் குமாரத்திகளை பெற்றவன். 5, சாட்சி பெற்றவன். 6, விசுவாசத்தில் நடந்தவன். 7, மரணத்தை காணாமல் இருந்தவன். 8, எடுத்து கொள்ளப்பட்டான். 8 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஒன்று நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தியானிப்போம். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி உங்களுக்கு பல தேவ மனிதர்கள் அழகாக உங்களோட பேசுகிறாங்க. எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, ஏனோக்கு என்கிறவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சின்ன ஜெபம் பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. எக்கச்சக்க அதிகாரங்களில் இருந்த ஆள் கூட நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்தவர்களை கர்த்தர் விசேஷமாய் பார்த்திருக்கிறார். எனக்கு யோவாப்பை குறித்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். யோவாப்பை பற்றி இல்லை, எனக்கு 1 நாளாகும் 12ஆம் அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலியின் பட்டியல் அதில் இருக்குது. ஏறக்குறைய 3,23,628 பேர். நான் சும்மா அப்படியே ஒரு நாள் உட்காந்து எழுதி பார்த்ததில் வந்தது. அப்படி இருக்கிற ஒரு பராக்கிரமசாலியின் பட்டியல் இருக்கிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 21 பார்க்கலாம். அந்த பட்டியலில்
அத்தனை பேர் இருக்கிறார்கள். அணியணியாய் புறப்பட்டவர்கள், அணியணியாய் தங்களை காத்து கொண்டவர்கள், கவன்கள் எய்கிறவர்கள், வில்லம்பு எய்கிறவர்கள், பரிசை ஈட்டி பிடித்தவர்கள், காலாகாலத்துக்கு யுத்தம் செய்கிறவர்கள், காலாகாலத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள், காலாகாலத்துக்கு அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்கள், ஆமென், சிங்கமுகம் போன்றவர்கள், வெளிமானின் வேகத்தை போல போகிறவர்கள், வலது இடது கை ஆட்டம் உடையவர்கள், முன்னணியில் நிற்கிறவர்கள். இப்படி பயப்படாத பல பேரை பத்தி பராக்கிரமசாலி லிஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பேருக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே யோவாப் தான். தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் சியோனில் வாசம் பண்ண தாவீது விரப்பப்பட்ட போது சாலகளத்தில் குதித்து, சாக்கடையில் குதித்து, சியோனுக்குள்ளே நுழைந்து எல்லா குருடரையும் சப்பானியும் முறியடித்து தாவீதை சியோனில் உட்கார பண்ணினவன் யோவாப். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி யோவாப் முன்னணியில் நின்றவன். அப்சலோம அவனோட யுத்தம் பண்ணுகிறதற்கு புறப்பட்டு போகும்போது தாவீது யோவாப்ட சொல்லுகிறான், என் மகனாய் அப்சலோம கொஞ்சம் மெதுவா நடத்துன்னு சொல்லி. ஆனாலும் யோவாப் போய் அங்கே கர்வாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமை 3 வளையங்களால் பிரித்து உருவ குத்தி அவனை மறிக்க ஒப்பு கொடுத்தான். அவனை கொலை செய்தான். தாவீது இதை கேட்டு துக்கத்தோடு அவன் கூடாரத்துக்குள்ள போய் அழுது உட்கார்ந்து துக்கித்து கொண்டிருந்த போது யோவாப்பே உள்ள போய் சொல்லுகிறான், நீர் இஸ்ரவேலிலே ராஜா, இந்த ஜெயத்தை நீர் எப்படி எடுத்துக்கொண்டீர்? அவன் உம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை நீ என்ன நினைக்கிறீர்? நீ யோசித்து பாரு, இது ஜெயமா இல்ல தோல்வியா என்பதை யோசித்து தாவீதை வெளியே கொண்டு வந்து ஆலோசனையோடு ஜெயத்தொனியை ஏற்படுத்தினவன் இந்த யோவாப். யுத்தத்தில் ஜெயித்ததற்கு பின்பாகவும் ஜெயதொனியை ஏற்படுத்தாதபடிக்கு யோவாப் தாவீதுக்கு அழைப்பு கொடுத்து, தாவீது வந்ததுக்கு அப்புறம் ஜெயதொனியை கொடுத்து, இது தாவீதுனுடைய வெற்றி என்று சொன்னவன் யோவாப். இப்பேற்பட்ட நல்ல 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 சுபாவத்தை உடைய ஒரு விசேஷமானவன். எல்லா அதிகாரங்களிலும் ஆமென் தாவீதோட இசைந்து வருகிற ஒரு தேவ மனிதனா இருந்த போதிலும், அவனை பற்றி அவ்வளவு இடங்களில் போடப்பட்டிருந்த போதிலும், வேதம் சொல்லுகிறது அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தும் அதோனியா பக்கம் சாய்ந்தான். கொம்பை, பலிபீடத்தின் கொம்பை பிடித்து விட்டு வெளியே வரமாட்டேன் சொன்னபோது அவனை உள்ளே வைத்து சாலமோன் கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய இடங்களில் பேசப்பட்ட ஒரு யோவா, ஆனா பராக்கிரமசாலியின் பட்டியலில் இடமே இல்லாம போயிட்டு இன்னைக்கு பல பேர் பல காலம் பல வருஷம் ஊழியம் செஞ்சேன், பல வருஷம் கிறிஸ்தவனா இருந்தேன், பல வருஷம் போராடுனேன், பல வருஷம் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இத்தனை வருஷம் சந்ததி சந்ததியா நாங்கள் ஆராதனை பெந்தேகோஸ்தே அனுபவம், அதெல்லாவற்றிலும் காட்டிலும் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுகிற அளவிற்கு தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவ்வளவு செஞ்ச இவ்வளவு செஞ்ச இத்தனை சந்ததி இத்தனை ஆண்டு காலம், அதெல்லாம் விட எப்படி எவ்வளவு காலம் என்பதை விட எப்படி என்பது எனக்கு முக்கியம். எப்படி என்பது எனக்கு முக்கியம். 3 அதிகாரத்தில் 3 இடத்துல வந்த ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக் கொண்டார் என்றால் எவ்வளவு அவன் ஆயத்தப்பட்டவனாய் இருந்திருப்பான். Hallelujah. சரி, ஒன்று சொன்ன கமிட்மெண்ட் பர்சன், டெடிகேட்டிவ் பர்சன், பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ஏனோக்குன்னு சொன்னா பிரதிஷ்டை உள்ளவன் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் உபவாச நாட்கள்ல ஒன்ன தெரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணுமோ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். இல்லையா? சொல்லுங்களேன். ஆமென். சங்கீதம் 131 சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார். 132 1 5 வசனத்தில் வாசித்து பாருங்க. அங்கே தாவீதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் வல்லவருக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை காணுமட்டும் என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரை மயக்கம் வருவதும் இல்லை என்று, என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று தேவ சமூகத்தில் ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். இது எப்படிப்பட்ட பிரதிஷ்டை தெரியுமா? சபை ஆலயத்தை சுற்றி சார்ந்திருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஊழியத்தை சார்ந்திருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முதல் பிரதிஷ்டையே சபைக்கு அடுத்த காரியத்தில் உள்ள பிரதிஷ்டையா இருக்கணும், ஊழியத்துக்கு அடுத்த காரியம் உள்ள பிரதிஷ்டையா இருக்கணும், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் உள்ள பிரதிஷ்டையா இருக்கணும். தேவன் விரும்புகிற ஆமென் தேவனுடைய ஆலயத்துக்கு
அடுத்த காரியத்தில் உள்ள பிரதிஷ்டையா இருக்கணும். அவ்வளவு பெரிய ராஜா சொல்லுகிறான், யாக்கோபின் வல்லவருக்கு, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை, ஒரு வாசஸ்தலத்தை காண மட்டும் நான் ஜெபிக்க ஆண்டவரை போராட போறேன். இமைக்கும் ஆண்டவரை என் படுக்கைக்கும் நித்திரை வரவிட மாட்டேன். உறக்கத்தை தான் தூரமாக்குகிறேன். இனி நான் கட்டில்ல படுப்பதில்லை. ஒரு கமிட்மெண்ட். தேசத்துல சபை எழுப்புதல பார்க்கிற வரைக்கும், சபையில் ஆத்துமா நிரம்புற வரைக்கும், என் குலசையில் இருக்கிற, மார்த்தாண்டத்தில் இருக்கிற, கேக்கேல இருக்கிற, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் சபைக்குள்ள வருகிற வரைக்கும். Hallelujah. We church, we need that kind of commitment. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்ம அப்படிப்பட்ட டெடிகேஷனுக்கு போயிடணும், அர்ப்பணிக்கு நேரம் போயிடணும். அல்லையிலே சொல்லுங்களேன். ஊழியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வளர 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 அர்ப்பணிப்பு பிரதிஷ்டை கூடிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஆமாம், டே பை டே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், நீங்கள் கர்த்தர்கிட்ட நெருங்க பாருங்களேன். நம்முடைய கமிட்மெண்ட் சங்கீதம் 101:2 பாருங்கள், 101:2 பாருங்கள். வேகமாக டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் அப்படின்னா அங்கே ஒரு கமிட்மெண்ட். ஒன்று சர்ச் தேவ ராஜ்யத்தில் ஒரு அர்ப்பணிப்பு பிரதிஷ்டைன்னா, வீட்லையும் ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாரு. என் வீட்டு காரியத்திலையும் நான் உத்தமமாக இருப்பேன், என் குடும்ப காரியத்திலும் உத்தமமான வழியில் நடப்பேன். பிஸ்னஸ் ஓரியன்டா என் வேலையாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும், என் வீட்டில் உத்தமமாயிருப்பேன். அப்ரைட்னஸ் இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை இருக்கு. இன்டெகிரிட்டின்னு ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது தோன்றும் போது என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. அப்படின்னா எங்கேயோ இன்டெகிரிட்டியை விட்டுட்ட ஆபிரகாம், எங்கேயோ உத்தமத்தை விட்டுட்ட உன் வீட்டில், எங்கேயோ வீட்டில் தேவனுக்கு பிரியம் இல்லாம அவன் செஞ்ச நீ சாஞ்சிட்ட. அதனாலதான் ஆண்டவர் தரிசனமாகும் போதே சொல்லுகிறார், உத்தமனாய் நட. அதுக்கப்புறம் கர்த்தர், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உனக்கு நான் சொல்லவில்லையா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. வீட்ல ஃபேமிலி லைஃப்ல இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் இல்ல? கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சுட்டு பயமா இருக்கு, டூருக்கு கூட அனுப்பி வைக்க. இந்த பிள்ளை மேலே கூட்டு போய் பின்னாடியே ஒரு மிதிச்சு தள்ளி விட்டுறா. நீங்களா நியூஸே பார்க்க மாட்டீங்க போல இருக்க. தோத்திரம். போன வாரம் பார்த்தா ஆந்திராவா சித்தூரா கல்யாணம் முடிச்சு கணவனை கூட்டு போறா, போற வழியிலேயே பேக்கை கீழே போடுறா. ஆமாம், பேக்கை காணுங்கிறா. மாப்பிள்ளை எடுத்துற சொல்ல மாப்பிள்ளை அங்கே போட்டே தள்ளிட்டா. வாட் அ ஒய்ஃப், வாட் அ குட் லேடி. மலையில் போய் பாருங்க, சீனரியன்னு பின்னாடி வச்சு ஒரு குறுக்க ஒரு மிதி, அவன் முழுந்து சாவ. நீங்கள் தான்ப்பா மெஜாரிட்டியாக இருக்கீங்க, உங்களெல்லாம் இனிமேல் பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கு. எப்போ யாரை போட ரொம்ப டேஞ்சரான காலகட்டத்தில் இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? என்ன உண்மையா? வீட்டில் நீ கணவன் மனைவிக்குள்ள எங்கெங்க பார்த்தாலும் ஒரே கள்ள தொடர்பா இருக்கு, கள்ள உறவுகளா இருக்கு. ஒரு கமிட்மெண்ட்டே இல்லையே, சேர்த்து வாழ வைக்கவே முடியலையே. கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டே இருக்காளுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயல்க ரொம்ப பரிதாபமா போயிட்டு இருக்காங்க. தோத்திரம். கல்யாணம் முடிச்சு வச்சு சேர்த்து வாழ வைக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளை படுத்துற பாடு தாங்க முடியல. அதோட இந்த பிள்ளையோட தாய் இருக்கா பாருங்க, பேய். அதெல்லாம் வெரி டேஞ்சர். தயவுசெய்து நான் சொல்லுவேன், தாழ்மையா சொல்றேன், உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா வாழ விடுங்க. வீட்டில் போய் உட்காந்து ஆமேன் என்னைக்கு மாப்பிள்ளை விட்டு கொடுக்காம இருக்கணும். கணவன் மாமனார் மாமியார் சொல்கிறேன், உங்கள் மாப்பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க. எனக்கு ஒரு லைவா போகுது, ஒன்றுமே பேச முடியும்.
ஒன்று சொல்லுறேன், கட் பண்றீங்களா? யோபு 1:5 யோபு தன் பிள்ளைகள் பேச்சிலையோ நடக்கையிலோ கிரியையிலையோ பார்வையிலோ ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது செய்வார்கள் என்று விடிய காலமே அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் பழி செலுத்தி அர்ப்பணித்தது போல கமிட்மெண்ட் முக்கியம். லேவியராம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் தூபன் கலசத்தை எடுத்து தன் குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் நடுவே நின்று பாவ நிவர்த்தி செய்தான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தில் அஸ்தக்கடகங்கள், மோதிரங்கள், காப்புகள், காதணிகள் எல்லாவற்றையும் கழட்டி அவன் கர்வாலி மரத்தில் கீழே புதைத்து போட்டு தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான். நம்ம செய்ய வேண்டிய குடும்ப வேலை இருக்கு. அல்லேலூயா. குடும்பத்தை குறித்த பிரதிஷ்டை. அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது பாருங்க, டக்கு 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 டக்குன்னு வசனமா சொல்லிடுறேன். என்னப்பா, சங்கீதம் 17:3 வாசித்து பாருங்க. 17:3 டக்குன்னு போடுங்கப்பா. நீ என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அப்போ வாயில பிரதிஷ்டை தேவை. ஒன்று குடும்பம், ஒன்று சபை, இன்னொன்று வாய். என் வாயில பிரதிஷ்டை அவசியம். எதை பேசுறேன், எதை செய்யறேன், அன்வான்ட் நான் எதையும் பேசிடக்கூடாது, மீறி எதுவும் பேசிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை எனக்கு வந்துடக்கூடாது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. வாக்குவாதம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. சண்டை வரக்கூடாது. இந்த வாயினாலே நான் தீமை ஒன்று பேசாதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். என் வாய்களுக்கு காவலை நான் வைக்கணும். நான் வாயில ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சில் நாவல கவனமா இருக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறிய அவயமா இருந்தாலும் பெரிய காரியங்களை பேசும். ஒரு நெருப்பு காட்டை கொளுத்துகிறது போல இந்த நாவு உன் சரீரத்தை கொளுத்தி ஆயுள் சக்கரத்தையே கெடுத்து விடும். உங்களுக்கு மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 31:1 நான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மீது நினைப்பாயிருப்பது எப்படி? கண்ணில் பிரதிஷ்டை வேணும். கண்ணில் எதை பார்க்கிறேன், எதை பேசுறேன், எதை செய்கிறேன், எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் 1:8 ஆமென். ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினா சாப்பாட்டில் பிரதிஷ்டை வேணும். எதை சாப்பாடணும்? போ, ராஜாவின் போஜனத்தில் பிரியப்படாத அது கல்ல போஜனமாமே. நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தி வை. ஆமா, எதை சாப்பிடுறோம், எதை செய்யறோங்கிறது கவனம் வேணும். இருக்கிறதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்து சாப்பாட்டில் ஒரு லிமிட் இல்லாம, சாப்பாட்டில் ஒரு ஒழுங்கு இல்லாம, சாப்பாட்டில் மீறி நடக்கவே கூடாது. எல்லாவற்றிலும் கரெக்டா செயல்பட நம்மை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருட்களுக்காக நாங்கள் எங்கள் தேவ சமூகத்தில் அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறி எங்கள் பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடும்படி தேவ சமூகத்தில் காத்திருந்தோம். அப்படின்னா என் வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ், என்னென்ன ஒர்க் எல்லாம் கொடுக்கிறாரோ, என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்கிறாரோ, என் வீட்டில் என்னென்னலாம் உள்ள வருதோ அது கூட கமிட்மெண்டா இருக்கணும். என் சபைக்கு அடுத்த காரியத்தில் பிரதிஷ்டை வேணும். என் வீட்டுக்கு அடுத்த காரியத்தில் பிரதிஷ்டை வேணும். என் பார்வையில் பிரதிஷ்டை வேணும். என் நாவல பிரதிஷ்டை வேணும். என் குடும்ப காரியத்தில் பிரதிஷ்டை வேணும். என் ஆகாரத்தில் பிரதிஷ்டை வேணும். ஆமென் சொல்லுங்க. யாத்ரா 28ஆம் அதிகாரம் 1 நீங்க 12-13 வசனத்துல வேதம் சொல்லுகிறது. அங்கே மோசே சொல்லுகிறான், எலெயாசார், இத்தாமார், ஆரோனின் பிள்ளைகளை எல்லாரும் இஸ்ரவேல் நடுவில் இருந்து தனியே பிரித்து அவர்களை உன் பக்கம் சேர்த்து நீங்கள் ஆசாரிய ஊழியத்திற்காக அவர்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் பிரிந்து தேவ ராஜ்யத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய் வாழ்ந்தே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ரோமர் 14:13 பாருங்க. ரோமர் 14:13 வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்தில் கல்லை கட்டி, எந்திர கல்லை கட்டி கடலில் சமுத்திரத்தில் போடுங்கன்னு இயேசு சொல்லுகிறாரு. அதுக்கு இங்க வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிரதிஷ்டை அவசியம்.
அவசியம், கமிட்மெண்ட் ஒப்பு கொடுக்கிறது அவசியம். எதுக்கு தெரியுமா? என்னால யாரும் இடறிடக்கூடாது, என்னால இயேசு விட்டு யாரும் போயிடக்கூடாது, என்னால யாரும் ஜெபத்தை விட்டு போயிடக்கூடாது, என்னால ஊழியத்தை விட்டு யாரும் போயிடக்கூடாது, என்னால 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 எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னால ஒப்பு கொடுத்தேன் என்று இருக்கணும், என்னால ஊழியத்துக்கு வந்தேன்னு இருக்கணும், என்னால ஜெபிச்சாங்கன்னு சொல்லணும், என்னால கர்த்தருக்குள்ள நடத்தப்பட்டார்கள் இருக்கணும், என்னால என் மருமகள் ரட்சிக்கப்பட்டா, என் மாமியார் ரட்சிக்கப்பட்டா, என் தெருவில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இருக்கணுமே தவிர என்னால யாரும் இடறிடக்கூடாது. ஏனோக்கு அப்படின்னா என்னப்பா? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ரெண்டாவது என்னப்பா சொன்னேன்? கற்று. நான் இப்படி ஒன்னா சொல்றேன் என்னப்பா? பிரதிஷ்டை பண்ணுகிறவன் தான் கற்றுக்கொள்ளுவான். வித்தவுட் கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் பண்ணாம கற்றுக்கொள்ளணும்னு விருப்பமே வராது. பிரதிஷ்டை பண்ணுகிறவன் கற்றுக்கொள்ளுவான். எதை கற்றுக்கொள்ளுவான்? எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளுவான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுவான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மனரம்யத்தை கற்றுக்கொள்ளுவான். எதை கற்றுக்கொள்வான்? மனரம்யத்தை கற்றுக்கொள்வான். வேதவசனம் அப்படித்தானே சொல்லுது. எதை கற்றுக்கொள்வான்? மனரம்யத்தை, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வான். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அவர் தாமே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் தெரியும், முற்றிலும் தேறினோம் நான் என்று சொல்லுகிறதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேய நியாயப்பிரமாணத்தின் குற்றச்சாட்டுப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், நான் பரிசேனுக்கும் மகனுமாக இருக்கிறேன், நான் ரோமனாக இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுகிறேன், இன்னும் கொஞ்சம் ஜெபித்தலை கற்றுக்கொள்ளுகிறேன், இன்னும் ஊழியத்தை கற்றுக்கொள்ளுகிறேன், இன்னும் வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறேன், இன்னும் தேவ சமூகத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். எதை கற்றுக்கொள்ளணும்? ஆமென். இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், மனரம்யத்தை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். இல்லை இந்த எனக்கு அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பவுல் சொல்றார்ல, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்போ எனக்கு இந்த பலன் தர தெரியுமா? கற்றுக்கொள்றதுனால. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டோம்னா என்ன இருக்காது? தெரிய வேண்டிய அளவு நம்ம தெரிஞ்சு கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படிதானே? ஆமாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிப்பேன். என்ன குறித்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படி சொல்லுங்க. பிரதிஷ்டை பண்ணுகிறவன் கற்றுக்கொள்ளுவான், கற்றுக்கொள்ளுகிறவன் தேவனோடு நடப்பான். அவ்வளோதான் மேட்ரு. 300 வருஷம் வாழ்ந்து தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தான். அப்போ கற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் அடுத்த நிமிஷம் இன்னும் கர்த்தர்ட்ட நெருங்கி 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 இன்னும் போவான். இன்னும் அவர் என்ன சொல்லித்தராரு? இன்னும் கொஞ்சம் போவோமே, இன்னும் கிட்டி கிட்டே சேர்த்து கொள்ளுமே. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் தேவ சமூகத்தில் 21 நாள் உபவாசம் பண்ணுறாரு, ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாரு. பிரதிஷ்டை பண்ணி 21 நாள் என்ன சொல்கிறாரு? பரிமள தைலம் பூசிக்கொள்ளலை, தனக்கு ருசியான பதார்த்தங்களை வாயில் கொண்டு போகலை. தேவ சமூகத்தில் 3 வாரம் அளவும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜெபிச்சிட்டு இருக்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்கே 21 நாள் ஜெபம் முடியல, 40 days ஃபாஸ்டிங் முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான தானியேலே, நீ ஜெபிக்கும் முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. இங்க பாருங்க, பிரதிஷ்டை பண்ணி 21 நாள் ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்த உடனேயே வேதவசனம் சொல்லுகிறது, கட்டளை அவனுக்கு வெளிப்பட்டது.
பட்டது, இன்னும் பட்டது. உடனே தேவ சமூகத்தில் ஜபத்தை நிறுத்தல, ஊழியத்தை நிறுத்தல, உபவாசத்தை நிறுத்தல, கமிட் பண்ணதை நிறுத்தல. ஆண்டவர்ட்ட இன்னும் ஏதாவது பார்க்கலாமான்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, இன்னும் தானியேலாகிய நான் 3 வாரம் அளவும் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். பெர்சிய அதிபதியாகிய பிசாசானவன் என்னோடு போராடினா, எனக்கு தடை பண்ணும்படி போராடினா. ஆனா கர்த்தர் எனக்காக மிகாவேல் தூதனை அனுப்பி எனக்காக யுத்தம் பண்ணினா. நான் கண்டினியூவா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, பிரதிஷ்டை பண்ண 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 இன்னும் கர்த்தர்ட்ட நெருங்குறேன்னு அர்த்தம். கற்றுக்கொள்ள 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 இன்னும் நான் ஜெபிக்க போகிறேன்னு அர்த்தம். பிரியமானவனே, நீ ஜெபிக்க முன்பாக கட்டளை வெளிப்பட்டது என்று ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், இன்னும் நெருங்கி போவேன். 21 நாளா, 40 நாள், 40 இன்னும் 45, இன்னும் 60, இன்னும் 90. விடமாட்டேன். தொடர்ந்து கண்டினியூ டு ப்ரே, கண்டினியூ டு ப்ரே. தொடரணும் தொடரணும் தொடரணும். கையை தட்டுங்க, வாயை தரங்க. இனி அர்ப்பணிக்க இந்த 11வது நாள் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தாருன்னு நிறுத்த போறதில்லை. இன்னும் தொடருவேன், இன்னும் கற்றுக்கொள்வேன், இன்னும் அவரோடு சஞ்சரிப்பேன். பிசாசு போராடுவான், பிசாசியை நிறுத்த போராடுவான், என் உபவாசத்தை நிறுத்த போராடுவான், என் ஜபத்தை நிறுத்த போராடுவான், எனக்கு பலவீனத்தை உண்டாக்கி போராடுவான். ஆனா நான் போராடினாலும் இன்னும் தொடருவேன். பெர்சிய அதிபதி வந்தாலும் எனக்காக கர்த்தர் தம்முடைய மிகாவேல் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. இந்த லேவியராகமத்தில் ஒரு 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 வசனம் இருக்குது பாருங்கள். லேவியராகமம் 28ஆம் அதிகாரமா 3-7 வசனம் பாருங்கள். 3-7, 8 வசனம். லேவியராகமம் இல்லையாடா? 27ஆப்பா, 27ஆ பாருங்கள். லேவியராகமம் 27 3-8 வசனம். இதில் நீங்கள் பார்த்தீங்களாப்பா என்ன போட்டிருக்கோம்னா, என்னப்பா நான் சொல்லிட்டேன் சொல்கிறேன் கேளுங்க. 1 மாதத்திலிருந்து இப்படி எழுதிக்கோங்க, 1 மாதத்திலிருந்து 5 வயது வரைக்கும். என்ன ஏழை என் வாயவே பாக்கிய எழுதுகளே. 1 மாதத்திலிருந்து 5 வயது வரைக்கும் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? ஆண் பிள்ளைக்கு 5 சேக்கல், பெண் பிள்ளைக்கு 3 சேக்கல். எழுதிட்டீங்களாப்பா? இவருங்க 1 வயசுன்னு போடுங்கடா, 1 வயசுன்னு போடுங்க. 1 வயது ஐஃபன் போட்டு, ஒரு மாதம் போட்டு ஐஃபன் போட்டு 5 வயசுன்னு போடுங்க. 5 இயர்ஸ் என்ன, ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 2 கோடு போட்டுட்டு ஈக்குவல்ட்டு போட்டுட்டு 5 பார் 3ன்னு போடுங்க. 5 பார் 3ன்னு போடுங்க. என்ன, ஆண் பிள்ளைக்கு 5, பெண் பிள்ளைக்கு 3ன்னு போட்டுக்கோங்க. அதே 5 வயசு எங்கிட்டு போடுங்க. 5 வயசுலேருந்து 20 வயசுன்னு போடுங்க. 5 வயசுலேருந்து 20 வயசு. இப்போது ஆண் பிள்ளைக்கு 20 சேக்கல், பெண் பிள்ளைக்கு 10 சேக்கல். சரியாப்பா? அப்போது இங்கிட்டு போடுங்க. 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளைக்கு 50 சேக்கல், பெண் பிள்ளைக்கு 30 சேக்கல்னு போடுங்க. சரியா? இந்த பக்கம் போடுங்க, 60+ போடுங்க. 60 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளைக்கு 15 சேக்கல், பெண் பிள்ளைக்கு 10 சேக்கல்னு போட்டுக்கோங்க. இப்போ 4 கேட்டகரி வந்துட்டா, புரிஞ்சுட்டா? 1 வயசுலேருந்து 1 மாதத்துலேருந்து 5 வயசு, 5 வயசுலேருந்து 20, 20 வயசுலேருந்து 60, 60+. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து 5 வயசில் வரைக்கும் 5 சேக்கல் ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு 3. 5 வயசுலேருந்து 20 வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு 20, பெண் பிள்ளைகளுக்கு 10. 20லேருந்து 60 பாருங்கள், ஆண் பிள்ளைகளுக்கு 50, பெண் பிள்ளைக்கு 30. 60+னா டக்குன்னு குறைஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த வயசு கேட்டகரி இருக்குல்ல, மேக்ஸிமம் 20 to 60 தான் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். 60+க்கு கொஞ்சோண்டு இருக்கும். இங்கே பாருங்களேன், எப்படின்னா எப்போ வயசு கூட 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 ஆவிக்குரிய அனுபவம் கூட கூட நம்ம செலுத்துறதும் கூடிக்கிட்டே இருக்கணும். புரியுதவா? கரையை செலுத்துறது, அந்த தாளந்து கொடுக்கறது, அந்த பார்த்தீங்க சேக்கல் கொடுக்கறது கூடுது பாருங்க. 20லேருந்து 60க்கு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைக்கு 50 பேருது, பெண் பிள்ளைக்கு 30 பேருது. ஆனால் 60+, 60 வயசுக்கு மேலே போனால் உட்காந்து கூட ஜெபம் பண்ணலாம், சேரில் உட்காந்து கூட ஜெபிக்கலாம். ஆனால் 20லேருந்து 60 வரும்போது உட்காந்து ஜெபிக்க கூட முழங்கால தான் ஜெபிக்கணும்.
சின்ன வயசில் இருக்கும்போது தோண்டு கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம், உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். வயசு கூட கூட நம்ம ஜெபம் மாறணும், நம்ம ஆவிக்குரிய அனுபவம் மாறணும், நம்ம கொடுக்கிறது மாறணும், ஜெபிக்கிறது மாறணும், கொடுக்கிறது கூடணும், ஜெபம் கூடணும், ஊழியம் கூடணும், உபவாசம் கூடணும், தேவ சமூகம் கூடணும். இயேசுவை 8வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணும்படி ஆண்டவரை 8ஆம் நாள் இயேசுவை கொண்டு வந்தபோது அவருக்காக பலி செலுத்துகிறதற்கு 2 காட்டு புறாக்களும் புறா குஞ்சுகளையும் கொண்டு பலி செலுத்தினார்கள். வேதவசனம் சொல்கிறது அது வெறும் 3 சேக்கலுக்கு தான் இருந்துச்சாம். ஆனா மீதி இருக்கிற 2 சேக்கல் ஒரு சின்ன ஒரு கஷ்டப்பட்டவங்க கூட 5 சேக்கலுக்கு செலுத்தணுமா, 3 சேக்கல் தான் இருந்துச்சாம். 2 சேக்கலை கத்தர் ஆயத்தம் பண்ணி சிமியோனையும் அன்னாதையும் கத்தர் ஆயத்தப்படுத்தி 5 சேக்கலா கத்தர் உருவாக்கிட்டார். ஆனா இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், எண்ணத்தை செலுத்துவேன், எண்ணத்தை சொல்லுவேன். இப்பொழுது என் வயசு இப்ப 33 வயசாயிட்டு, என்ன சொல்ல போறேன்? 8 நாள்ல கொண்டு போகும்போது புறா குஞ்சை கொண்டு போனாங்க. இப்ப நான் என்ன சொல்ல முடியும்? வயசு கூடிக்கல, அப்ப ஊழியம் கூடிக்கல, அவன் அனுபவம் கூடிக்கல. அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா? என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவாரானா, அப்போ ஆவிக்குரிய வயது கூட கூட ஜபத்தின் வலிமை கூடணும், ஜபம் கூடணும், ஊழிய வயசு கூட கூட ஜபம் கூடணும். கை தட்டுங்க. என் ஜபம் இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கா, கூடிட்டே இருக்கா? என் ஊழியம் கூடிட்டே இருக்கா, இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கா? தேவ சமூகம் குறைஞ்சிட்டே இருக்கா, கூடிட்டே இருக்கா? எந்த அளவுக்கு ஜபம் குறைஞ்சிருக்கு? திரும்ப 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 ரெஸ்டோ, திரும்ப திரும்ப கர்த்தர் ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். என் ஜெபம் கூடட்டும், என் வயசுக்கு தக்கதாக என் ஜெபம் கூடட்டும். ஆண்டவரே நான் செலுத்துற கிரயம் கூடட்டும், ஆத்தும ஆதாய பணி கூடட்டும். கூடணும், கூடணும், ஓடணும், நடக்கணும், முழங்கால் படியிடணும், கைகளை உயர்த்தணும், இரவு ராக்காலங்களில் விழித்து நிற்கணும். ஜெபம் இன்னும் அதிகரிப்பதாக. தேவனோடு நடக்கிறவன் குமாரர் குமாரத்திகளை அவன் 300 வருஷம் வாழ்ந்து, மெத்துசலாவுக்கு எப்படிப்பா போட்டிருக்கு? அவன் 969 வருஷம் வாழ்ந்து 969 வருஷம் வாழ்ந்து தப்பு பிள்ளைகளை பெற்றான் இருக்கும். சொல்லுங்க, 969 வருஷம் வாழ்ந்து சொல்லுங்க, 969 வருஷம் வாழ்ந்து 960 வருஷம் வாழ்ந்து கிளவிகளா சொல்லுங்க. 969 வருஷம் வாழ்ந்து பிள்ளைகளை, வேற வேலையே நடக்கல. 969 வருஷம் அவனை பத்தி வேற ஏதாவது இருக்கா? 969 வருஷம் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றான். ஆனா எனக்கு 300 வருஷம் வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒன்று சொல்லுவேன், தாழ்மையா சொல்றேன், பிரதிஷ்டை பண்ணுகிறவன் கற்றுக்கொள்ளுவான், கற்றுக்கொள்ளுகிறவன் தேவனோடு சஞ்சரிப்பான், தேவனோடு சஞ்சரிக்கவன் குமாரர் குமாரத்திகளை. பவுல் சொல்றாரு, நான் பெற்ற ஓனேசிவுக்காக நான் உன்னிடத்தில் மன்றாடுகிறேன். நான் பெற்ற ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு, உங்களுக்கு ஆவிக்குரிய குமாரர் குமாரத்திகள் வரணும். அவன் மாம்சத்தில் எழுத்தின்படி பிள்ளைகளை பெற்றான், குமாரர் குமாரத்திகளை. என் நாமத்தின் மீது விசுவாசமுடையவர்களா என ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் குமாரர் குமாரத்திகளா. இல்லை, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலையும் குமாரர் குமாரத்திகள் தான் போட்டிருக்கு. கர்த்தர் உருவாக்கினது நம்மளை குமாரர் குமாரத்திகளா. குமாரர் குமாரத்திகளுக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்படும், தேவனுடைய பிதாவின் நாமம் தரிக்கப்படும், பரிசுத்தாவின் நாமம் தரிக்கப்படும், நகரத்தின் நாமம் தரிக்கப்படும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் எனக்கு அடுத்தது ஒரு 100 பேரையாவது நான் குமாரர் குமாரத்திகளை ஆத்தும ஆதாயம் பண்ணி வச்சிருக்கணும். தேவனோடு நடக்கிறவன் பிள்ளைகளை பெறுவான், பிள்ளைகளை பெற்றெடுப்பான். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஸ்பிரிச்சுவல். ஒரு இடத்துக்கு போனால் சொல்லணும், பிரதர் உங்கள் மூலியமாக தான் ரசிக்கப்பட்டேன், சிஸ்டர் உங்கள் மூலியமாக தான் ரசிக்கப்பட்டேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் இல்லை. மோகன்சி என்ன சொல்கிறார்ல, சாமுவேல்னு ஒரு அண்ணனை எங்கே பார்த்தாலும் சொல்லுவார். மோகன்சி லாசரசன் சாமுவேல்னு ஒரு அண்ணனை, ஒரு டீச்சரு. அவர் ஜோம் பண்ணி மோகனனுக்காக படுத்த படுக்கையாக இருந்த போய் ஜோம் பண்ணதுனால கர்த்தர் அண்ணனை எழுப்பி நீங்கள் சொல்லாரு, அண்ணன் தான் என்னை பெற்றெடுத்தார்.
ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் அப்படி சொல்லுவார். இப்படி உங்களுக்கு இருப்பாங்க, நமக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். அடுத்த வசனம் டக்கு டக்குன்னு ஒரு 3 வார்த்தை சொல்லி முடிக்கிட்டா ஆமென். குமாரர் குமாரத்திகளை பெறுகிறவன் சாட்சியா இருப்பான். விட்னஸ். நோவா ஏனோக்கு அவன் சாட்சி பெற்றான் என்று போடப்பட்டிருக்கிறது இல்ல, எச்சரிப்பை பெற்றானா. அவன் பாருங்களேன், தேசத்தில் என்னெல்லாம் சம்பவிக்க போகுது, இனி வருகிற அழிவுகளெல்லாம் குறித்து எச்சரிப்பு பெற்று நோவாவை போல அவனும் காரியத்தில் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு பிரசங்கித்து தேவ நீதியை வெளிப்படுத்தி அவனும் சாட்சியா வாழ்ந்திருக்கிறானே. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் என்னதுப்பா? தாழ்மையாக சொல்கிறேன், இந்த பைபிளில் சில பேரை பற்றி தான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 24 யோசியாவை பற்றி போடப்பட்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய மோசே நியாயப்பிரமாணத்தை முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடும் கை கொண்டதில் இவனுக்கு ஒத்தவன் முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்தது இல்லை என்று யோசியாவை பற்றி ஆண்டவரே சொல்கிறார் இல்லைப்பா? இல்லை, 2 ராஜாக்கள் 18:4-5 வாசித்து பாருங்க. ஆமேன். வசனம் சொல்லுகிறது, என்னை நம்பினதில் இவனுக்கு ஒத்தவன் முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்தது இல்லைன்னு எசேக்கியாவை பற்றி கர்த்தர் சொல்றார் இல்லப்பா? இல்லை, 1 ராஜாக்கள் 3 பாருங்க 12-14 வசனத்தில் தேவ ஞானத்தையும் அறிவையும் பெற்றவன் இவனை போல சாலமோன் முன்னும் பின்னும் ஒருவனும் இல்லைன்னு கர்த்தரே ஒரு மனுஷனை பற்றி சாட்சி சொல்றார், தெரியுதல்லப்பா? ஆமன். யோபு 1:8 வாசிச்சு பாருங்க. உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலகருமான நீதிமனாகிய யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லைன்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார்ல. யோபு 40:2 வசனத்தில் வாசிச்சு பாருங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் ஒருவரும் நிதானமாக பேசலன்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார்லப்பா. என்னாகும் 12 நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையும் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள சாந்த குணமுமா இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார்ல. அப்போஸ்தலர் 13:22 வாசிச்சு பாருங்க. என் தாசனாகிய தாவீது ஆமென் கர்த்தர் சொல்ல இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கா கர்த்தரா நற்சாட்சி பெற்றான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்றாருல. நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? வீட்டிலேயே சிலது டேமேஜா இருக்கு இல்ல? நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன நினைப்பார்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் யோசித்து பார்த்து இந்த வசனத்தில் ஒரு நாள் ஒத்தவன் முன்னும் பின்னும் இல்லைன்னு சொன்ன போது நான் நினச்சேன், என்ன ஆண்டவரை என்னை பற்றி நினச்சி வச்சுருப்பீங்க? கேட்டேன் இல்லை, என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? புடமிட்டு உன்னை பொண்ணாக விளங்க பண்ணுவேன் நிறையான்ட்டு. எனக்கு அந்த வார்த்தை தான் கற்றுக் கொடுத்தேன். உன்னை புடமிட்டு அப்படின்னா நொறுக்கி முன்ன அடித்து நொறுக்கி ஆமாம் பொண்ணாக விளங்க பண்ணு, அப்படி தான் எனக்கு வார்த்தை கொடுத்தார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நடத்துகிறாரு. நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சாட்சி வேணும் இல்லையா? சொல்லுங்க. சரி, இப்படி சொல்லுங்க. பிரதிஷ்டை உள்ளவன் கற்றுக்கொள்ளுவான், கற்றுக்கொள்ளுகிறவன் தேவனோடு இருப்பான், தேவனோடு இருக்கிறவன் குமாரன் குமாரத்திகளையும் பெற்றவன் சாட்சியாக இருக்கிறவன் தான் விசுவாசத்தில் இருப்பான். ஃபெய்த் வாக் இருக்குல்ல, ஃபெய்த் விசுவாசமாக இருப்பான். விசுவாசத்தில் இருக்கிறவன் மரணத்தை காண மாட்டான், மரணத்தை காணாதவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் இல்லை? நமக்கு ஒரு மாம்ச மரணம் சரீர மரணம் இருக்கும், ஆவிக்குரிய மரணம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் தினந்தோறும் சாகிறேன். ஞானஸ்தானத்துக்கு ஒன்று சாகிறோம், ஆவியில் மரிக்கிறோம், தினந்தோறும் சாகிறோம். பல மரணம் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நடக்கலாமே தவிர வேறு மரணம் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.